ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் மருதையன் அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம். கரூர் கூட்ட நெரிசலில் விஜய் கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்தாங்க. அந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கருணை அடிப்படையில் ஒரு 31 பேருக்கு கடந்த 10ஆம் தேதி கரூருக்கே முதல் முறையாக ஓராண்டுக்கு பிறகு கரூருக்கே போய் விஜய் கருணை அடிப்படையில் அரசு வேலை வாய்ப்பு வழங்கியிருந்தார். அந்த உத்தரவை, அந்த அரசாணையை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் 2 நீதிபதிகள் அமர்வு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க. அந்த தீர்ப்பு குறித்து உங்களுடைய கருத்து என்ன? அதில் மிக முக்கியமாக அரசு தரப்பு வழக்கறிஞர் தாவேகா தரப்பில் வாதாடிய வழக்கறிஞர் விஜய் நாராயணன், காவல்துறையினுடைய தவறினால்தான் இந்த 41 பேர் உயிரிழந்தாங்க, காவல்துறை நினைத்திருந்தால் அதை தடுத்திருக்க முடியும் அப்படின்ற ஒரு ஆர்கியூமெண்ட்டை வைக்கிறாரு. இந்த ரத்து, பணி நியமனம் ரத்து பிளஸ் இந்த ஆர்கியூமெண்ட், இது பற்றி உங்களோட கருத்து என்ன சொல்லுங்க? பணி நியமனம் கொடுக்க போகிறது கடைசி நேரத்தில் தான் அறிவிக்கிறாங்க. அப்போது கோர்ட்டுக்கு போகிறாங்க அவங்க. நாம் தமிழர் கட்சி, நாம் தமிழர் கட்சி தீரன் திருமுருகன், மனிதநேய ஜனநாயக கட்சி சீனி அகமது, ஒரு 4 பேர் போகிறாங்க கோர்ட்டுக்கு. போய் அதுக்கு இடைக்கால தடை கேட்குறாங்க. நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, இடைக்கால தடை தர முடியாது, ஆனால் இந்த அவங்க கொடுக்குற வேலை வாய்ப்பு இருக்கு இல்லையா, அது தற்காலிகமானது மட்டுமல்ல, இதன் மீதான இறுதி தீர்ப்புக்கு உட்பட்டது. இதை நாங்கள் விசாரித்து சொல்கிறோம். இப்போ கொடுக்குறத நாங்கள் தடுக்கலை, ஆனால் இது நிரந்தரம் அப்படின்னு நம்பாதீங்க, தீர்ப்புக்கு உட்பட்டது அப்படின்ற முறையில் தான் அந்த உத்தரவை போடுறாங்க. அது முதல் மாத சம்பளம் போடுறதுக்குள்ள டிஎன்பிஎஸ்சி பதில் சொல்லணும், நாங்கள் இந்த வழக்கை அதுக்குள்ளே முடிக்கணும். டிஎன்பிஎஸ்சி நோட்டீஸ் கொடுக்குறாங்க. ஆமாம், அப்போவே டிஎன்பிஎஸ்சியில் என்ன இதுக்கு கைட்லைன்ஸ் இருக்குது, என்ன அடிப்படையில் கொடுத்தீங்கன்னு கேட்டதுக்கு டிஎன்பிஎஸ்சி பதில் சொல்லலை. இப்போ அரசு தரப்பு. ஆமாம், அப்போ நோட்டீஸ் போட்டுட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க. அன்னைக்கு இதை மாபெரும் வெற்றி அப்படின்னு இவங்க கொண்டாடினாங்க, கொடுத்தாச்சு. இப்போ அந்த மேடையில் இருந்து விஜய் பேசும்போது, திமுக அரசினுடைய ஒரு போலீஸும் திமுக அரசும் சேர்ந்து நடத்திய ஒரு சதி திட்டத்தில் இவங்க இந்த மாதிரி தானும் சிக்கி இந்த 41 பேரையும் பலி கொடுத்துட்டதுனால தான் இந்த மாதிரி அவங்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்க போகிறதாக அப்படி ஒரு சித்திரத்தை உருவாக்கும் வகையில் அவர் பேசினார். ஆமாம், ஸ்டேஜில் தெளிவாக சொன்னார். நாமக்கல் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு கரூர் வரும்போது அந்த கரூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணியிருக்கலாம்ல. இல்லை சார், இங்கே எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்குது, கண்ட்ரோல் பண்ண முடியல, வராதிங்க. அண்ட் போலீஸ் நினச்சா அவங்க அந்த மீட்டிங்கே கேன்சல் பண்ணலாம். ஏதோ தப்பாக இருக்குது, ஏதோ தப்பாக தோணுது அப்படின்னு நினச்சிட்டாலே தே ஹாவ் ஆல் த ரைட்ஸ் டு கேன்சல் த மீட்டிங். எங்ககிட்ட கேட்கணும்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. ஆனால் அதையெல்லாம் எதுவுமே செய்யாமல் அந்த ஹைவேல இருந்து அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸே எங்களை உள்ளே கூட்டிகிட்டு விட்டு அந்த நாடகம்லாம் இருக்குது பாருங்கள். நம்பிட்டேங்க, முழுசாக நம்பிட்டேன். அன்றைக்கி இருந்த அந்த கரூர் போலீஸ் பேசும்போது தேங்க்ஸ்லாம் சொன்னேன் அவங்களுக்கு. எனக்கு தெரியாது இப்படி ஒரு நாடகம் நடக்கும். இதுக்கெல்லாம் யார் காரணம்? பெரம்பலூரில் தடுத்தீங்க, ஆமாம், அங்கே வர வேணாம் அப்படின்னு. ஆமாம், நின்ன கரூரில் இவங்க நினச்சிருந்தா செஞ்சுருக்க முடியும், ஏன் செய்யலை? திட்டமிட்டு என்னை நம்ப வச்சு போலீஸ் இங்கே ஒரு நாடகத்தை நடத்திட்டாங்க. நான் அந்த விவரம்லாம் தெரியாமல் போலீஸுக்கு நான் நன்றியும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி பேசினார். ஆதவர்ஜுனா என்ன சொன்னாருன்னா, கணக்கு செட்டில் பண்ண வேண்டியிருக்கு. ஆமாம், உதயநிதியினுடைய எதிர்காலத்துக்காக ஸ்டாலின் காவல்துறையை வைத்து கொலை பண்ணாருன்னாரு. அப்போ இது ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம். அதாவது அவர் பேசுனதுக்கு இந்த நேரம் சிபிஐ அவரை உள்ளே வச்சுருக்கணும், இது வரைக்கும் உள்ளே வைக்கலை. இவங்கள உள்ளே வராதிங்கன்னு போலீஸ் டிஎஸ்பி தடுத்தார், என்ன நடந்தது இதெல்லாம் தெளிவாக விளக்கியிருக்கிறாங்க. அது எல்லாம் தாண்டி இவர் வழக்கமான அந்த பொய்க்கதை இருக்கு இல்லையா, அந்த கதையை சொல்லிட்டு இந்த பணியாணையை கொடுத்துருக்கிறார். இந்த பணியாணை ரத்து செய்யப்படும் அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் நான் எதிர்பார்த்தது தான். இதில் என்ன முக்கியம் அப்படின்னு நான் கருதுறேன்னாக்கா, அந்த கரூர் மக்களை எவ்வளவு கேவலமாக விஜய் கருதுகிறார், பாதிக்கப்பட்ட மக்களை கேவலமாக கருதுறதுக்கு சான்று என்ன அப்படின்னா, அன்னைக்கு செத்துட்டாங்கன்னு சொல்லும்போது திருச்சி ஏர்போர்ட்டில் ஓடினது, சென்னை ஏர்போர்ட்டில் பதில் சொல்லாமல் ஓடினது, அப்புறம் 4 நாளைக்கு பிறகு இது பண்ணது, நேராக போய் பார்க்காம மாவலிபுரத்துக்கு கூப்பிட்டு அங்கே வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொன்னது,
அந்த ஆள் தான் ஓடினாருன்னா அத்தனை பேரும் ஓடினது, யாருமே அங்கே இல்லாமல் இருந்தது, இப்படி ஒரு நீண்ட கதை இருக்குது. இப்போ கரூருக்கு வந்தது என்னன்னா, விஜயபாஸ்கர் வந்து கட்சி தாவி இந்த பக்கம் வந்திருக்காரு, இடைத்தேர்தல் வரப்போகுது. அப்போ 2 in 1, சித்தப்பனை பார்த்த மாதிரி இருக்கும், பொண்ணு பார்த்த மாதிரி இருக்குன்ற மாதிரி அப்படி கரூருக்கு வந்து அவர் இதான் பிளானு. அந்த மக்களை பற்றி விஜய் வைத்திருக்கின்ற மதிப்பு இவ்வளோதான். இது நம்பர் 1. ரெண்டாவது நான் என்ன சொல்கிறேன், இது ரத்து செய்யப்படும் என்பது விஜய்க்கும் தெரியும், அரசு தலைமை வழக்கறிஞருக்கும் தெரியும். அத்தனை பேரும் தெரிஞ்சு தான் இந்த காரியத்தை செய்திருக்கிறார்கள். அதாவது எந்த விதமான சட்ட ஆலோசனையும் இல்லாமல் இந்த முடிவை இவர்கள் எடுத்திருப்பார்கள்னு நான் நம்பலை. இப்போ இவங்க இப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க தலைமைச் செயலாளர்லேருந்து அட்வொகேட் ஜெனரல் வரைக்கும் இது சட்டப்படி சாத்தியமா அப்படின்றதுக்கு வந்து கருத்து சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் இதை செய்வோம், இது போகும். போயிடுச்சுன்னாக்கா பழி போட்டுடலாம். இருக்கவே இருக்குது திமுக கணக்கில் அந்த சதி திட்டம் அப்படின்னு. நேற்று அப்படிதான் ட்விட்டர் முழுக்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் எழுதுனாங்க. தீய சக்திகள் வந்து சதி பண்ணி அந்த அப்பாவிகளுக்கு வழங்கப்பட்ட அரசு வேலையை ரத்து செஞ்சுட்டாங்க. ஆமாம், இது வந்து பாமர மக்களை பொறுத்த வரைக்கும் இது எடுபடும், இது ஒன்றும் விவரம் தெரியாது அப்படின்ற நம்பிக்கையில் அவங்க வந்து சீப்பான முறையில் கையாளுறாங்க. இது தமிழ்நாட்டு மக்களை அல்லது கொல்லப்பட்ட அந்த கரூர் மக்களை மேலும் வந்து இழிவுபடுத்துறது, காயத்தில் உப்பு தேய்க்கிற மாதிரி இது அப்படி வந்து கேவலப்படுத்தியிருக்கிறாங்க. இதில் பரிதாபம் என்னென்னா, அதை உணர முடியாதவர்களாக அந்த மக்கள் இருக்கிறது. இது ஒரு பார்ட். இப்போ நீங்கள் சொன்னீங்க அட்வொகேட் ஜெனரல் வந்து போலீஸோடைய இது. இப்போ விஜய் வந்து அங்கே பேசினார் போலீஸு. இப்போது அப்போவும் சொன்னேன், இப்போவும் சொல்கிறேன், போலீஸ் அப்படி செய்ததுன்னா அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் யாருன்னு விஜய்க்கு தெரியும். அப்போ நியாயமாக என்ன செய்யணுன்னாக்கா, சிபிஐ விசாரணை ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருக்கிறது, இன்னும் முடியவில்லை என்றாலும் கூட இலாக்கா ரீதியான நடவடிக்கை எடுப்பதற்கு விஜய்க்கு அதிகாரம் இருக்குது. அப்போ அந்த சம்மந்தப்பட்ட ஐபிஎஸ் அதிகாரிகள்லேருந்து உள்ளூர் காவல் அதிகாரிகள் வரைக்கும் அவங்க மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பது. பணியிட மாற்றம் செஞ்சுருக்காரு, அது ஒரு பிரச்சனை இல்லை, அது பாயிண்ட் இல்லை. ஒழுங்கு நடவடிக்கை அவர் சொல்றது ஒரு அக்யூசேஷன், ஒரு குற்றச்சாட்டு. திட்டமிட்டு சதி பண்ணி என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கணும். அந்த மாதிரி டிசிப்ளினரி ஆக்ஷன் வந்து எடுக்கலை. இதை விஜய் செய்கிறாருன்னா, அரசு தலைமை வழக்கறிஞர் இருக்கார்ல, அவர் இங்கே வந்து ஆர்கியூ பண்ணுறாரு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க போலீஸால் தான். இப்படி ஒரு அரசு தலைமை வழக்கறிஞர் வாதிட முடியுமா? அந்த கேஸ் வந்து விசாரணையில் இருக்குது, சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்குது. அப்புறம் அது கோர்ட்டுக்கு போகணும், கோர்ட்டு தீர்ப்பு சொல்லணும். அதுக்கு முன்னால் வரைக்கும் இதனால தான் அப்படின்னு இவர்கள் சொல்வது இருக்கு இல்லையா, அதற்கு எந்த விதமான அடிப்படையோ ஆதாரமோ எதுவும் கிடையாது. அப்படி இல்லாத போது இது நிற்காதுன்னு தெரிந்தும் அவர் அதை சொல்கிறார். அதனால் என்ன சொல்ல வர்றேன்னாக்கா, மொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க பூரா அறிவு கிடையாது, பொதுமக்களே தற்குறிகள், எல்லாரும் என்ன வேணால் பேசலாம், எப்படி வேணால் ஏமாற்றலாம். இது ஒரு தேர்ட் ரேட்டான ஜனநாயகன் மாதிரியான ஒரு மட்டரகமான ஒரு திரைப்படம், அதுக்கு டைலாக் எப்படி வேணால் எழுதலான்ற மாதிரி, அந்த மாதிரி தான் இது. அப்படி தான் செஞ்சுருக்கிறாங்க, அப்படி தான் நடத்துகிறார்கள். அதுதான் இந்த கோர்ட்டு வழக்கு விசாரணை, இதில் அட்வொகேட் ஜெனரல் பேசுனது, அதெல்லாம் இதுதான் காட்டுது. இப்போ இதில் என்னென்னா, ஸ்டெர்லைட்டில் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த குடும்பங்களுக்கு 20 பேருக்கு அரசு வேலை கொடுத்தாங்க. அதே போல் லீலாவதி கொலை வழக்கு, இப்படி இதெல்லாம் மேற்கோள் காட்டி வாதங்களை வச்சுருக்காங்களே. இதை வந்து நீதிமன்றம் தெளிவாகவே சொல்லியிருக்குதுங்க. ஸ்டெர்லைட் வழக்கை வந்து நீங்கள் காட்டுறீங்க, ஸ்டெர்லைட் வழக்கை எடுத்து காட்டுறீங்க. ஸ்டெர்லைட் வழக்கில் வந்து அந்த வரியை நான் படித்து காட்டுறேன். வந்து ஸ்டெர்லைட் வழக்கை மேற்கோள் காட்டுறீங்க. ஒன் டிஸ்டிங்விஷிங் ஃபேக்டர் வாஸ் தட் தோஸ் டெத்ஸ் ஆர் அட்ரிபியூட்டட் டு வாட் குட் பி டேர்ம்ட் அஸ் ஸ்டேட் எக்ஸஸ். அரசு அத்துமீறல் என்று சொல்லத்தக்க ஒரு விஷயம் அதில் நடந்துள்ளது என்று சொல்லப்படுகிறது. ஏன் சொல்லப்படுகிறதுன்னு சொல்கிறாங்கன்னா, அருணா ஜெகதீசன் குழு ஆணித்தரமாக அதை சொல்லுது. சிபிஐ கேஸ் இருக்கு இல்லையா, அது வந்து மழுமாறுது. சிபிஐ கேஸு மக்கள் மேலேயும் குற்றம் சாட்ட முடியல, போலீஸ்காரங்களை தப்பிக்கிற மாதிரி ஒன்று போடுது. அதனால் சிபிஐயோட சார்ஜ் ஷீட்டை சிபிஐ கோர்ட்டே தூக்கி மூஞ்சில் அடித்து திரும்ப போய் விசாரின்னு சொல்லிடுச்சு. அப்போது அப்படி ஒன்று இருக்குது. அடுத்த வரி, we would refrain from stating anything further with respect to Karur stampede, particularly since the investigation is underway, which is monitored by Supreme Court. இதை ஸ்டெர்லைட்டுடன் ஒப்பிட இயலாது.
கரூரில் என்ன நடந்தது என்று நாங்கள் சொல்ல விரும்பவில்லை, நிறுத்தி கொள்ளுகிறோம். ஏனென்றால் சிபிஐ விசாரித்து கொண்டிருக்கிறது, அதை சுப்ரீம் கோர்ட் வந்து கண்காணித்து கொண்டிருக்கிறது. அதனால் அங்கே என்ன நடந்தது என்று நாங்கள் சொல்ல விரும்பவில்லை. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னாக்கா, அதுக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை, கம்பேர் பண்ணாத அப்படின்றது தான். அப்போ நீதிபதிகள் வந்து அந்த வரம்புக்குள்ளே நின்று தான் பேச முடியும். அவங்க வந்து இல்லை விஜய் நாராயணன் சொன்னாரா, தாவே அரசு வக்கீல் வந்து சொன்னாரா, இதை மறுக்கலையே, அங்க இப்படி போலீஸை வச்சு தான் கொண்டுட்டாங்க சொல்ல அப்படின்னு வேண்டியது ஆர்குமெண்ட் எல்லாம் சொன்னாரா? இல்லையே, அதில் ஒன்றும் இல்லை. அது மாதிரி இதில் இல்லை. விஜய் வந்து பேசுகிறார் மேடையில், ஆர்குமெண்ட்டில் அது இல்லை. இதுதான் ரொம்ப விஷமத்தனமானதுங்க, இதுதான் விஷமத்தனமானது. இப்போது இங்கேன்னு இல்லை, ஆதவ அர்ஜுனா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனார். அந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவர் போட்ட பெட்டிஷனில் இப்போ சொல்கிறாங்கல்ல இந்த சதி கோட்பாடு, இது எதுவும் அதில் கிடையாது. அது ஏதோ மர்மமான முறையில் சில விஷயங்கள் நடந்துள்ளன என்று கூறப்படுகிறது. இப்படி தான் ஒரு வரி இருக்குது. இதில் வந்து போலீஸ் எங்களை வந்து அங்கேயே நிறுத்தியிருக்கலாம், விட்டார்கள், திமுக வந்து தன்னுடைய மகனுக்காக இவர் பண்ணிட்டாரு அப்படின்னு மேடையில் என்னெல்லாம் பேசினாரோ அது எதுவும் பெட்டிஷனில் கிடையாது. அதனால் இவங்க என்ன ப்ளே பண்ணுறாங்கன்னாக்கா, மக்களுக்கு இதெல்லாம் எதுவும் தெரியாது. நீதிமன்றத்தில் என்ன வாதாடுகிறார்கள், என்ன நடக்குது என்பதெல்லாம் மக்களுக்கு தெரியாது. மேடையில் எதை வேணால் பேசிக்கலாம், பேசிட்டு இதான் பொது கருத்து உருவாக்கம். அப்புறமா திமுக சதி பண்ணிடுச்சு. இப்போ ஒரு பக்கம் திமுகவுக்கு அவருடைய கோரிக்கை நிறைவேறலைன்னா திமுக தலையில் நறுக்கு நறுக்குன்னு கொட்டிடுச்சு. ஒழுங்கா படி என்று சுப்ரீம் கோர்ட் ஓங்கி மண்டேலியே நறுக்கு 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 என்று செம்மட்டியாலே அடிச்சும் இந்த திமுக முழிச்சிக்கல அப்படின்னா அப்போ கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இப்போ இவருக்கு நறுக்கு நறுக்குன்னு கொட்டிடுச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, திமுக சதி பண்ணிட்டாங்க, நீங்கள் திறமையான ஆளாச்ச, அவங்க பயங்கர சூழ்ச்சியான ஆளுங்க, தீய சக்திங்க, நம்ம ஒரு வெகுளியான ஆளுங்க, நம்ம வந்து ஏமாத்திட்டாங்க இப்படி அதுக்கு வந்து விளக்கம் சொல்லி கொள்ளலாம். அதனால் ஸ்டெர்லைட் பாயிண்ட்டை ஆர்கியூ பண்ணி இப்போ அதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, அந்த அதை வந்து நிராகரிக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்ல அது வழக்கு நிலுவையில் இருக்கிறதுனால அது இதற்கு பொருந்தாது, இது மட்டும் சொல்லல, வேறொரு கேஸ் வந்து சொல்றாரு, இதுக்கு நீங்க கொடுக்குறேன்னு சொல்றீங்க. சிவகாசியில் வெடி விபத்து நடக்குது, அது வந்து அரசின் அலட்சியத்தால் நேருகின்ற விபத்து. அதெல்லாம் ஃபேக்ட்ரி இன்ஸ்பெக்டர்ஸ் முறையாக போய் சோதித்து செய்யாமல் இருக்கிறதுனால தான் அதெல்லாம் வந்து நடக்குது. அங்கேயே ஒரு எக்ஸ்கிராஷியா அல்லது சொலாஷியம் என்று ஒரு தொகையை கொடுக்குறாங்களே தவிர அவர்களுக்கு வேலைவாய்ப்பு தரப்படுவதில்லை. அப்படின்னா நிவாரண தொகையா? ஆமாம், நிவாரண தொகை தான் கொடுக்கப்படுதே தவிர அரசு வேலைவாய்ப்பு தரப்படுவதில்லை. அதுக்கு முதல் வரி தான் ரொம்ப முக்கியம். அரசின் கவனக்குறைவினால் ஏற்படுவது, அது அலட்சியத்தினால் ஏற்படுவது, அதிலேயே தரப்படுவதில்லை. இதில் எப்படி கொடுக்க முடியும்னா, இதில் அப்படி ஒன்று இல்லை என்ற பொருள் இதற்குள்ள தொக்கி நிற்கிறது. அவ்வளோதான் நீதிமன்றம் சொல்ல முடியும் இல்லையா? நம்ம வேணால் இங்கே எடுத்து அடிக்கலாம், அவங்க நீதிபதி வந்து அப்படி சொல்ல முடியாது. அப்போ அதில் அப்படி தெளிவாக நீதிமன்றம் அந்த பொருளில் அதை சொல்லியிருக்குது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மைதான்னு வச்சுங்களேன். இது இல்லாமல் அவர் வந்து கருணை காட்டுங்க, இரக்கமே இல்லையா உங்களுக்கு அப்படின்னு அட்வொகேட் பேசியிருக்காரு. ஆமாம், இதெல்லாம் இந்த அதெல்லாம் சும்மா சென்டிமெண்ட்டு. இப்போ இரக்கம்னா அங்கே என்ன கேள்வி வருதுன்னா, இத்தனை பேர் படிச்சுட்டு அப்ளிகேஷன் போட்டு உட்காந்துருக்குறான். நான் கேட்குறேன், என்னோட கேள்வி கூட அதுதானே, என்னோட கேள்வி கூட அதுதான். இப்போ நான் ஒரு 41 குடும்பம் இறந்துட்டாங்க, அவங்க எல்லாம் வந்து ஒரு சாதாரண ஒரு வறிய நிலையில் இருக்கின்ற ஒரு ஏழைகள் தான், அவங்களுக்கு கொடுத்தா என்ன? அதாங்க, அவங்களுக்கு ஏற்கனவே தமிழக அரசு ஒரு 10 லட்சம், விஜய் ஒரு 20 லட்சம், அப்புறம் மோடி 2 லட்ச ரூபா கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு 32 லட்சம் வேறு கட்சிகள் ஏதோ கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. கமலஹாசன் 33 லட்ச ரூபா 35 லட்ச ரூபா வந்துருக்குது. ஓகே, தூய்மை பணியாளர்கள் அவங்க என்ன மாதிரி வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு நிரந்தர பணி ஊதியம் வந்து கிடையாது. செவிலியர்கள் கோவிட் பீரியட் உட்பட வந்து உயிரை பணம் வச்சு வேலை செஞ்சவங்க, அவங்க பணி நிரந்தரம் செய்யப்படலை. பகுதி நேர ஆசிரியர்கள் அவங்க பணி நிரந்தரம் செய்யப்படலை. கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இதுலேயும் ரெகுலர் எம்ப்ளாய்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட் கிடையாது. அதுக்கு டிஎன்பிஎஸ்சி எழுதிட்டு ஏஜ் பார் ஆகி எழுதி ஏஜ் பார் ஆகி இத்தனை பேர் தெருவில் நிற்கிறாங்க. இந்த கருணை எல்லாம் அவங்களுக்கு கிடையாதா? விஜய் இதன் மூலம் என்ன செய்ய வருகிறார்? இப்போது விஜய் ஒரு மிகப்பெரிய காருண்யவான் அப்படின்னு சொன்னால்,
சென்னையில் தூய்மை பணியாளர் போராட்டத்துக்கு பனையூருக்கு கூப்பிட்டு ஆறுதல் சொன்னார். அவங்களுக்கு பூரா அப்பாயின்மெண்ட் போட்டுற வேண்டியதானே, அவர் சொல்லியிருக்காருல்ல. மாறாக என்ன செஞ்சாங்க, மாவட்ட பகுதிகளிலையும் தனியார் மயமாக்கிறதுக்கு உத்தரவு போட்டு திரும்ப எதிர்ப்பு கடுமையாக வந்த பிறகு அதை பின்வாங்கினாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீங்கன்னாக்கா, உன்னை வேடிக்கை பார்க்குறதுக்கு வந்திருக்கிறான், அதில் செத்துருக்கிறான், அதுக்கு இவர் வள்ளல் வந்து வழங்குறாரு. இது கரூரில் மட்டும் இம்பேக்ட் ஏற்படுத்தாது, தமிழ்நாடு பூரா இது பாருங்கள், ரசிகர்களை வந்து எப்படி பார்த்துக்கிறாரு. அதுவும் சொந்த காசுலேருந்து கொடுக்கலாம். நீ தான் உச்சத்துலேருந்து விட்டு வந்துருக்கிறீல்ல, ஆளுக்கு 1 கோடி ரூபா 2 கோடி ரூபா கொடு, உன்னை யாருக்கு வேணான்னு சொன்னது. அப்போது இது அவர் சொல்கிறாருல்ல, உரம் விட்டு நெய்யில் ஏன் சார் ஸ்வீட் செய்கிறீங்கன்னு, என்ன அந்த வேலை தான் இது. அப்போ அதன் மூலம் அவர் என்ன காட்டிக்கொள்ள விரும்புகிறார் அப்படின்னு சொன்னால், காருண்யவானா காட்டிக்கொள்ள விரும்புகிறார். அதற்கு நீதிமன்றம் இடம் கொடுக்கவில்லை. வாதாடினவங்க அதையும் கேட்டிருக்கிறாங்க. கேஸ் நடந்துட்டு இருக்குது. இப்போ இதை கொடுக்கறது வந்து விட்னஸ், சிபிஐ கேஸ். ஆமாம், கரூர் ஸ்டாம்பேடு கேஸ். ஆமாம், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி விட்னஸை, அது அந்த விஷயத்துக்குள்ள நீதிமன்றம் போகவில்லை. ஆனால் அவங்க தரப்பு மனுதாரர் தரப்பு அதை சொல்லியிருக்கிறாங்க. அப்புறமா இவங்க இது வந்து பொதுநல வழக்கு எப்படி போட முடியும், இது ஒரு சர்வீஸ் மேட்ரு. இப்போ நீங்கள் அரசு ஊழியர்கள் டிஎன்பிஎஸ்சி எழுதணும் பாதிக்கப்படுதுன்னா அவன் தான் கேட்கணும், இவர் எப்படி கேட்க முடியும் அப்படின்னு ஒரு பயங்கரமான பாயிண்ட்டை வந்து இவங்க ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு நீதிமன்றம் சொல்லியிருக்குது, எங்களுக்கு வந்து ஆர்டிகிள் 162ல் இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு அரசுக்கு வந்து அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகாரம்லாம் இருக்குது. அப்படி அந்த அதிகாரம் என்பது அரசமைப்பு சட்டத்தின் எல்லைக்குள்ளே தான் அது வந்து ஆப்ரேட் ஆகும். நீங்கள் இப்போ கொடுத்துருக்கிறது ஆர்டிகிள் 14, ஆர்டிகிள் 16, இது ரெண்டுக்கும் எதிரானது. ஆர்டிகிள் 14ன்றது ஈக்குவாலிட்டிக்கானது, ஆர்டிகிள் 16ன்றது எம்ப்ளாய்மெண்ட்டில் டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது. இந்த ரெண்டையும் இது மீறுவதாக இருக்கிறது. அதனால் வந்து 162 அதிகாரம் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சபடியெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு இதை தெளிவுபடுத்தியிருக்காங்க. இந்த பதிலுக்குள்ளே என்ன வருதுன்னாக்கா, இது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது வருது. அது நான் டிஎன்பிஎஸ்சி எழுதியிருக்கணும், இல்லை நான் அதுக்கு தயார் அப்படி ஒன்றும் அவசியம் கிடையாது. பொதுவான ஒரு நலன் அப்படின்றது இதில் இருக்குது என்பதை இது கிளாரிஃபை பண்ணுது. இப்போ இந்த தீர்ப்பை பற்றி பேசுகிறவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பாதிக்கப்பட்டவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய கருத்தை கேட்காமே இந்த தீர்ப்பை சொல்லிட்டாரு நீதிமன்றம், இதை வச்சே நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் அடிப்போம் அப்படின்னு. அது இன்னைக்கு 2 டிபேட்லலாம் பார்க்குறேன், பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது என்ன அறிவோடு பேசுகிறாங்க அப்படின்னு தெரில எனக்கு. தீர்ப்பில் இருக்கு, நான் படிக்கிறேன். We are conscious of the fact that we are passing an order without hearing those who had been extended the employment. வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டவர்களை அவர்கள் கருத்து தெரிவிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காமல் தான் இந்த உத்தரவை பிறப்பிக்கிறோம் என்று எங்களுக்கு தெரிகிறது. அதுக்கப்புறம் but we have made it clear that the employment order would be subject to judicial review and those who are granted such employment cannot claim any vested interest. நான் முதல்லே சொல்லியிருக்கிறோம், இது இறுதி தீர்ப்புக்கு உட்பட்டது, இது நிரந்தரம் நீங்கள் கிளைம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தான் அதுக்கு ஸ்டே கொடுக்க மறுத்துருக்குறோம். அதனால் உன்னை விசாரிக்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ கேஸே என்ன அப்படின்னு கேட்டால், நீ கொடுக்குறவனுக்கு எதிராக தான் கேஸு, வாங்குறவனை பற்றி இப்போ பிரச்சனையே இல்லை. இதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு அதில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. இதுக்கு மேலே நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம், அதில் வந்து சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்துரும். நிர்மல்குமார் சொல்லிருக்கார் போகிறோம் அப்படின்னு. அதெல்லாம் போக வேண்டியதான். இப்போ நான் என்ன சொல்ல வரேன், சுப்ரீம் கோர்ட்டு கொடுப்பதற்கான வாய்ப்பு மிக குறைவு. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டோட கைட்லைன் மீறப்பட்டிருக்குது அப்படின்னு இதிலேயே சொல்கிறாங்க. அப்புறம் ஆமாம், 2020 மாநில அரசு சில கைட்லைன் கம்பேஷன் கிரவுண்டுக்கு போட்டிருக்கு, அதுவும் மீறப்பட்டிருக்குது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எக்ஸர்வீஸ் மேனு ஆர்மி பர்சனல் செத்து போனால் கொடுக்குறீங்களே, அதுவும் இதுவும் சமமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நேற்று யார் அவர் இதயத்துள்ளாவா ஒரு காங்கிரஸ்காரர், ஆமாம், நாக்கில் நரம்பு இருக்கான்னு எனக்கு தியாகிகள் பகத்சிங் அன்று தேசத்துரோகி ராஜ துரோகி என்று சொல்லப்பட்டார், பிறகு தியாகி என அழைக்கப்பட்டார். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இறந்தாங்க, அதுக்கு பிறகு இப்படி இது பண்ண நெறியாளராலே தாங்க முடியல. உங்களுக்கு ஏதாவது அடுக்குமா இது, என்ன பேசுகிறீங்கன்னு. அதாவது இந்த கேவலமான விஷயத்தை நியாயப்படுத்துவதற்கு யாரெல்லாம் கொச்சைப்படுத்துகிறாங்கன்றது இருக்கு இல்லையா,
அந்த லெவலுக்கு வந்து இறங்கி இவங்க ஆர்கியூ பண்ணுறாங்க. இது வந்து இந்த உச்சநீதிமன்றத்தில் செல்லத்தக்கதல்ல. அதோட உச்சநீதிமன்றம் மானிட்டர் பண்ணுற கேஸ் ஒன்று நடக்குது. அதனால் அது கிடைக்காது, சட்டப்படி போனால் கிடைக்காது. உச்சநீதிமன்றத்துக்கு சட்டம் தவிர வேறு ஏதாவது ஒரு பார்வை இருந்தால் அது இன்னும் நடக்கலாம். அதை நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா விஜய் இவ்வளோ பேசுனதுக்கே, ஆதவர்ஜுனா பேசுனதுக்கே சிபிஐ வந்து சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்டு இன்வெஸ்டிகேஷன், ஆமாம், அந்த சம்மந்தப்பட்ட நீதிபதிகள் உடனே பிடிச்சி உள்ளே வச்சுருக்கணும். அதுவே நடக்கலை. அப்படிங்கும்போது இந்த நாட்டில் எதுவும் நடக்கலாம் என்பதற்கான ஒரு ஐயமும் இருக்குது. ஏன்னா நடக்கிறது பிஜேபி ஆட்சி தானே. அதனால் பிஜேபி ஆட்சியை உச்சநீதிமன்றம் எப்படி அணுகுகிறது? அதனால் அப்படி அணுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ இதில் வந்து சில முற்போக்காளர்கள், எல்லாரையும் வந்து சொல்லிட முடியாது, இப்போ சில முற்போக்காளர்கள் வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்டை அப்போல இருந்தே வைக்கிறாங்க. இந்த கரூர் ஸ்டாம்பேடு சம்பவம் நடக்கும்பொழுது இருந்து என்னன்னா, ஒரு அரசு, ஒரு ஸ்டேட் அது நினச்சிருந்தா அதை தடுத்திருக்க முடியும், அது வந்து நடக்கட்டும் அப்படின்னு கையை கட்டி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ இது முழுக்க முழுக்க ஒரு ஸ்டேட்டோட தவறு தான். விஜய் ஏன் முன்னாடியே கைது பண்ணிருக்க முடியும்ல, மக்கள் மேலே அக்கறை இருந்தா ஏன் வந்து அதை செய்யலை? அப்போ இவங்க நடக்கட்டும்னு ஒரு ரெஸ்பான்சிபிள் இல்லாமல் நடந்திருக்கிறாங்க அப்படின்னு லெனினுடைய அரசு, போலீஸ், ஒடுக்குமுறை கருவி, இந்த மாதிரி கான்செப்டெல்லாம் இதுக்குள்ளே கொண்டு வர வச்சு அதை வந்து பேசுகிறாங்களே. ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஆமாம், இது ரொம்ப சீப்பாக இருக்குதுங்க. அதான் இப்போ சொன்னேன். இந்த இல்லை விஜய் கண்ணு முன்னாடி தான் இது நடக்குது. ஆனால் இல்லை, இவங்க இந்த காங்கிரஸ் இதயத்துல்லா மாதிரி ஆள் நீங்கள் யார் சொல்கிறீங்க எனக்கு தெரியல. அவர் பகத்சிங்கை கொண்டு வந்த மாதிரி இந்த கர்மாந்திரத்துக்கு வந்து லெனினை கூட்டின்னு வராங்க. அதாவது இதை பற்றி சம்மந்தப்பட்ட ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் அன்னைக்கு அப்போவே விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு பித்தலாட்டம்னு நாடே காரி துப்பிருச்சு. இப்போ தேர்தலில் ஜெயிச்சு வந்ததுனால இப்போ இந்த கான்ஸ்பிரசி தியரிக்கு மறுபடியும் ஒரு புத்துயிர்ப்பு, மறுபடியும் அதை தொடங்கி திரும்ப போராட்டாலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. இதை வந்து அவர் பதில் சொல்லியிருக்காரு. டேவிட்சன் தேவாசீர்வாதம் தடுத்திருந்தால் பெரிய ரயட்டே நடந்திருக்கும், அது சாத்தியம் இல்லை. அங்கேயே கேட்குறாங்க, அதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு. 50 மீட்டர் முன்னால் நிறுத்துகிறாங்க, இதெல்லாம் சொல்லியிருக்காரு. அங்கேயே நில்லுங்க, உள்ளே வந்தீங்கன்னா ஸ்டாம்பேட் ஆகணும். அது எப்படி வேன் வருது, அதன் விளைவு என்ன எல்லாருக்கும் வீடியோவில் பார்க்குறதுக்கு தெரியுது, அவங்களுக்கும் தெரியுது. போலீஸை விட்டுருங்க, அவங்களுக்கே தெரியலையாது. இவர் பேசும்போதே மயக்கம் போட்டு விடுறாங்க, தண்ணி பாட்டில் அவர் தான் தூக்கி போடுறாரு, ஆம்புலன்ஸ் வர்றதை அவர் தான் பார்க்குறாரு. அதுக்கப்புறமும் செந்தில் பாலாஜிக்கு பாட்டு பாடிட்டு தான் போவேன் நான் அப்படின்னு நிற்கிறாங்க. இவங்க இத்தனையும் மறைச்சிட்டு இதை திரும்ப முதலேருந்து பேசுகிறாங்கன்னாக்கா அவங்க அறிவின்மையினாலோ அல்லது மக்கள் மீது கொண்ட அனுதாபத்தினாலோ பேசுகிறார்கள் என்பதை விட டிவி கேட்டால் ஏதோ வெயிட்டாக வாங்கியிருக்கிறாங்க அப்படின்றதுக்கு மேலே வந்து அதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவ்வளோ கேவலமாக இருக்குது. இப்போ இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, பத்திரிகையாளர் சிவப்பிரியன் அவர் குறித்து நீங்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தீங்க. புதிய தலைமுறை நேர்பட பேசு விவாதத்தில் திமுக தான் இந்த 41 பேர் சாவுக்கு காரணம் அப்படின்னு பேசுறது தாவேகாவினுடைய விஜயினுடைய பாலிசி டிசிஷன் அப்படின்னு வந்து அவர் சொன்னதை நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு அவர் மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாரு. நீங்கள் என்ன பிராண்ட் பண்ணுறீங்க, என்னுடைய வாதங்களை நீங்கள் முழுமையாக கேட்டுட்டு நீங்கள் பதிவிடணும் அப்படின்னு சொல்லி மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாரு. இல்லை அது ட்விட்டரில் இருக்க எல்லாரும் படித்து பார்த்துக்கலாம். அவர் அந்த நேர்பட பேசவும் இருக்குது, ஃபுல்லாக எல்லாரும் கேட்டு பார்த்துக்கலாம். நான் சொல்லியிருந்த பாயிண்ட் ஒன்று தாங்க. அவர் வந்து இந்த விவாதத்தில் கரூர் நிகழ்வுக்கு முதற் காரணம் அரசு, இது அவர் சொல்கிறார். தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க தார்மீக பொறுப்பேற்கணும், அப்படி தவறி விட்டார்கள், அந்த 2வது காரணம். இதுதான் அவருடைய அவதானிப்பு அந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும். இதை முதல்ல சொல்லிடுறாரு. இதை எப்படி அவர் சொல்கிறார்? இப்போது என்ன கேட்டாக்க விஜய் தான் காரணம் அப்படின்னு நான் சொல்கிறேன். விஜய் தான் காரணம் அப்படின்னு நான் வந்து ஒரு தாவேக்கா எதிர்ப்பாளன் என்பதனால் சொல்கிறேன்றது இல்லை. இந்த இன்வெஸ்டிகேஷனை கரூர் போலீஸ்கிட்டேருந்து சிபிஐக்கு மாற்றின பிறகும் அவர் பத்திரிகையாளர் சிவப்பிரியன் சொல்வது போல் அதில் 10 விழுக்காடு உண்மை இருந்தாக்கா எஃப்ஐஆரில் போலீஸ் ஆஃபீஸரை சேர்த்துருக்கணும். எஃப்ஐஆரில் கரூரில் போட்ட எஃப்ஐஆரை அப்படியே தான் கேரி ஓவர் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஆரில் யார் குற்றவாளிகளாக சொல்லப்பட்டிருக்காங்கன்னா அவங்க வந்து தாவேக்காவினுடைய நிர்வாகிகள் தான், சரிதானா? ஓகே. இருந்தாலும் நான் வந்து ஒரு பக்க சார்புடைய, பொலிட்டிக்கலாக சார்புடைய ஒரு நபர் நான். அவர் வந்து நடுநிலையான ஒரு ஊடகவியலாளர். அவர் வந்து நியாயமாக சிபிஐ விசாரணை நடக்குது, அந்த விசாரணை நடந்து விசாரித்து முடிவு வர்றதுக்கு முன்னால்
தீர்க்கமாக அவர் சொல்கிறாரு, முதல் காரணம் வந்து ஸ்டேட்டு தான். அது வந்து தாவேக்காவோட பொசிஷனோட கரெக்டாக உட்காருது. அதான் அவங்க சொல்ல வர்றது. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். அதை முதல்ல சொல்லிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த விவாதத்தில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, திமுகவை இதற்கு குற்றவாளியாக்குவது தாவேக்காவினுடைய ஒரு பாலிசின்னு சொல்கிறாரு. பாலிசின்னா என்னன்னு எனக்கு குழப்பமாயிடுச்சு. கொள்கைன்னு நான் புரிஞ்சுட்டு இருக்கிறேன். அதை திமுகவை அதற்கு பொறுப்பாக்குவது ஒரு சதி கோட்பாடு. என்னுடைய வார்த்தையில் சதி கோட்பாடு, அவங்களுடைய வார்த்தையிலே சொன்னால் கூட அது ஒரு பாலிசியெல்லாம் இல்லை. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது வந்து ஃபேக்ட்ஸை பற்றி, எது உண்மை விவரம் அப்படின்றத பற்றி பேசுகிறோம். அப்போது அவர் என்ன சொல்லலான்னாக்கா, தாவேக்கா உண்மையை பேசுகிறதுன்னு சொல்லலாம். தாவேக்கா உண்மையை சொல்லுகிறது, அதனால் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படி அவர் சொல்லிட்டாருன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. அது தாவேக்கா பாலிசின்றாரு. உங்கள் பாலிசி இல்லை, உங்கள் நிலைப்பாடு அதுவே அதுதானே. அப்போ இதில் உள்ள முரண்பாடு, முதல்ல அவர் சொன்னதை அவர் ஓன் பண்ணிக்காமல் தாவேக்கா மேலே தள்ளி விடுறாரு. அடுத்தது இதில் உள்ள முரண்பாடும், இதை பாலிசி என்ற சொல்லால் குறிப்பதும் அது ஒரு பொருத்தமற்றதாக இருக்குது. அதை சொல்லியிருக்கிறேன். அதுக்கு பிறகு ஜீவா வந்து அவர் ரசிகர்கள் அவரை பார்க்க வந்தாங்க. அவர் பணம் கொடுக்கட்டும், அரசு பணத்தை எப்படி கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பினதுக்கு இவர் ஒரு கவுண்டர் வந்து பண்ணுறாரு. அது ரொம்ப முக்கியம். அப்போது டிஎம்கே கவர்மெண்ட் எதுக்காக 10 லட்ச ரூபா கொடுத்தது? அந்த கேள்வி கேட்பதன் மூலம் அவர் என்ன சொல்கிறாரு, திமுக ஏன் கொடுத்தது என்றால் அது தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டதன் மறைமுகமான வெளிப்பாடு தான் 10 லட்ச ரூபா கொடுத்தது அப்படின்னு அவர் சொல்ல வர்றாரு, நிறுவ வர்றாரு. அதுக்கு தான் அதை சொல்கிறாரு அவர். ஆனால் அப்படி சொன்னவருக்கு 20 லட்சம் கொடுத்த விஜய் வந்து மறந்துடுச்சு. அப்போ விஜய் எதுக்கு 20 லட்சம் கொடுத்தாரு? இப்போ குற்றத்தை ஒப்புக்கொண்டு தான் ஸ்டாலின் பணம் கொடுத்தாருன்னா இவர் 20 லட்சம் எதுக்கு கொடுத்தாரு? மகாபலிபுரத்துக்கு எதுக்கு வரவழைச்சார்? ரூமில் கதவை சாத்திட்டு கண்ணீர் விட்டு கதறினார், காலில் விழுந்துலாம் சொல்லப்படுகிறதே, அதெல்லாம் எதுக்காக கதறினார் அவர்? இதுக்கெல்லாம் என்ன பொருள்? அப்படி ஒன்று இருக்குன்றதே அவருக்கு மறந்து போயிடுச்சு. அதனால தான் நான் சொல்கிறேன், அவர் ஒரு டிஎம்கே கவர்மெண்ட் 10 லட்ச ரூபா கொடுத்தது இருக்கு இல்லையா, அது வந்து பொதுவாக ஒரு நற்பெயரை ஈட்டுவது அப்படின்ற முறையில் அது அப்படி தான் அவங்க மொத்த கேஸையும் கையாண்டாங்க. இன்னை வரைக்கும் திமுககாரனே திட்டுறான், எஃப்ஐஆரில் ஏன் விஜயை சேர்க்கல, ஏன் ஆதவர்ஜுனை கைது பண்ணல, நீங்கள் எதுக்கு பயந்துட்டீங்க, அப்போயே பிடிச்சிருக்கணும் விட்டுட்டீங்கன்னு திமுககாரனே திட்டிகிட்டு இருக்கிறான். அதெல்லாம் செய்திருக்கணும். ஏன் திரும்ப சொல்லலையா? அப்போ ஏன் விஜயை சேர்க்கல? ஆமாம், கைது பண்ணோம்னு திரும்ப. ஆமாம், அதெல்லாம் பேசலையா அவங்க? வன்னிய அரசு ஓடி ஒளிந்த கோலை அப்படின்னாரு. டிஎம்கே அன்னைக்கு பார்த்த முறை வந்து வேறு. அது இவங்க ஓட்டை பிரிப்பாங்க, இதை எதுக்கு நம்ம ஆண்டகனைஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற முறையில் அது பொலிட்டிக்கலாக அப்படி பார்த்துட்டு சரி கொடுப்போம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதனால் அதை வந்து இவர் என்ன சொல்ல வர்றாருனாக்கா, அது திமுக அரசு குற்றவாளி என்பதற்கான ஒரு சான்றாக அதை கொண்டு வர்றாரு. அதனால தான் நான் என்ன சொல்லியிருந்தேன், குடந்தை அரசன் அவர் ஏற்கனவே புரட்சி எல்லாம் பேசிகிட்டு இருந்தார், இப்போ வந்து தாவேக்காக போயிருக்காரு ஆதரவாளர். ஆமாம், அவர் சன் டிவியில் விவாதம் பண்ணிகிட்டு இருந்தார், அதுவும் கொஞ்சம் கேட்டேன் நான். இந்த அளவுக்கு திறமையாக வாதாட தெரியல, நீங்கள் வந்து கற்றுக்குங்க அப்படின்னு போட்டிருந்தேன். ஆனால் அதுக்கு அவர் நீங்கள் ஃபுல்லாக கேட்கல அப்படின்லாம் போட்டிருக்காரு. ஃபுல்லாக கேட்டாலும் இதுதான் அது. இப்போ இதில் வந்து இந்த கூட்டணி கட்சிகள் இருக்கிறாங்கல்ல, இப்போ இந்த 41 பேர் மரணப்போ இப்போ திருமாவளவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் சொன்னீங்க, இப்படி ஒவ்வொருத்தருமே வந்து காட்டமாக விஜயை விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப அவர் பொறுப்பு இல்லாமல் ஒரு தார்மீக பொறுப்பு கூட அவர் ஏற்க தயாராக இல்லை அப்படின்லாம் பேசுனாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த 41 பேர் அந்த உயிர்கள் வந்து செத்து போனாங்கல்ல, அதுக்கும் விஜய்க்கும் எந்த தொடர்பும் இல்லையா? இல்லை அவங்க உயிர்கள்லாம் வந்து அது ஒரு பிரச்சனை இல்லையா இப்போதைக்கு? அவங்களுக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம அமைச்சர் வன்னியரசு ஜனநாயகன் படத்தில் பெரியார் அம்பேத்கர் கொள்கை இருக்குன்றாரு. மார்க்ஸ் கொள்கையே இருக்கு. மார்க்ஸ் வேறு விட்டு போச்சா? சரி, அப்புறம் இப்போ இந்த ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. நீங்கள் எங்கே ரொம்ப பின்னால் இருக்கிறீங்க? நீங்கள் நீட்டு போராட்டம் விஜய் போன பின்னாடி தான், அனிதா வீட்டுக்கு போன பின்னாடி தான். ஆமாம், அவர் திருமாவளவன் எடுத்த வேட்டி தான் தீவிரமாச்சுன்னு அப்படிதானே சொல்லியிருக்கணுங்க. அது இப்போ நிர்மல்குமார் நீட்டுக்கும் திமுகவும் என்ன சம்மந்தம்னு கேட்டிருக்காரு. இப்போ இதெல்லாம் என்ன சொல்கிறது? நீங்கள் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் அவங்க கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் அவங்க அதெல்லாம் சரியான சொல்லணும்னா உதுத்துட்டாங்க. அதனால் இப்போ போய் அவங்கள்ட்ட அதை பேசுவது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மொத்த இஷ்யூவில்
எனக்கு சொல்வதற்கு சில கருத்து இருக்குது. தாவேகா என்ற ஒரு கட்சி விஜய் வந்து அறிவித்து விக்கிரவாண்டி மாநாடெல்லாம் நடத்தி செஞ்ச போது விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு உரிமை இருக்குது, யார் வேணால் கட்சி ஆரம்பிக்கலாம், இப்போ தனுஷ் ஆரம்பிக்கலாம், அவர் யார் ஆரம்பிக்கலாம், எல்லாரும் இது வந்து பொதுவாக ஊடகங்களில் பேசின எல்லாரும் சொன்னது. இது ஒன்று. ரெண்டாவது வந்து பயங்கரமாக கூட்டம் கூடுது. இது வந்து அவர் ரசிகர்களை வந்து அரசியல் மயப்படுத்தணும், ரசிகர் மன்றமாக இருக்குது, அதை முறையான கட்சி ஆக்கணும் அப்படின்னு பல பேர் ஐடியா கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த தேதியிலேருந்து நான் சொல்லிட்டு இருக்கிறது அது ஒரு கட்சியே கிடையாது. இது கட்சி ஆரம்பிக்கலான்னு அங்கீகரிக்கிறதே தப்பு. கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு யோக்கியதை வேணும். உனக்கு என்ன கொள்கை? நீ தனியாக விஜய் மட்டும் இருந்தாக்கா அது ரசிகர் மன்றம், பின்னால் பெரியார் அம்பேத்கர் இப்படி ஒரு காமராஜ் படத்தை வச்சுட்டாக்கா அது கட்சியா? எனக்கு ஒன்றும் என்ன லாஜிக்னு புரியல. இது ரொம்ப கேவலமாக இருக்குது, இது ஒரு கட்சி கிடையாது என்று அன்று முதல் நான் சொல்லிட்டு வரேன். இப்போவும் அதுதான் சொல்கிறேன், இது ஒரு கட்சி அல்ல. விஜய் என்ற ஒரு மனிதர், அவரை வந்து எப்படியாவது ஒரு சூப்பர் ஸ்டார் ஆக்கிடணும் அப்படின்னு அவங்க அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் ஆசைப்பட்டார். அதுக்காக முனைந்து பல காரியங்கள்லாம் செஞ்சு அப்படி எப்படி அவரும் வந்து ஒரு ஸ்டாராக அவர் பேர் என்ன, ஜெகதீஷ் பழனிசாமி, ரூட் மாஃபியா இதெல்லாம் வச்சு மற்ற பேரை மட்டம் தட்டி வசூல் ஆகாத படத்துக்கு வசூல் ஆனது போல் காட்டி ஜனநாயகம் வரைக்கும் காட்டி அவர் ஒரு சூப்பர் ஸ்டாராக ஆயிட்டார். எல்லா வீட்டுக்குள்ளேயும் நான் பூந்துட்டேன்னாரு. சரி, பூந்துட்டார், வந்துட்டார். இவ்வளோ தூரம் வந்த பிறகு அவருக்கு இதுக்கு மேலே ஒரு இடத்துக்கு போகணுன்னு ஒரு ஆசை. இதுக்கு அப்படின்னு சொல்லாமல் அவர் நான் அதை விட்டுட்டு வந்திருக்கிறேன், ஏன் மலையிலேருந்து பாதாளத்தில் குதித்த மாதிரி விட்டுட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து சொன்னார். அதை அவருடைய ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் நம்பி ஓட்டு போட்டாங்க. இப்போ அதை என்ன பாயிண்ட்டுன்னா, சூப்பர் ஸ்டாருக்கு அடுத்தது முதல்வர் ஆகணும்னு அவருக்கு ஆசை. ரத்தன் பண்டிட்டு கருத்துப்படி அவர் அடுத்தது பிரதமர் ஆகணும். அதுக்கு மேலே அவர் மேற்கொண்டு அமெரிக்க அதிபராக வரணும்னு கூட சொல்லியிருக்காரு. உலக அளவில் அவர் வந்து பெரிய இதுவாக வரப்போறாரு, வருவார் அப்படின்னு. அதான் இப்போ ஒரு சிரிக்கிறீங்க, ஏன் முடியாது அப்படின்னு அந்த நெறியாளர்கிட்ட அவர் கேட்டார். ஏன் முடியாது? முடியுங்க. இப்போ 10வது மாடியில் உட்காந்துருக்காரு, கிழக்க பார்த்து உட்காரணும்னு சொல்லியிருக்காங்க. பேசாமல் லைட் ஹவுஸில் ஏறி உட்காந்துடலாம். இது எதுக்கு தனியாக இந்த கட்டடம்னு தெரியல, இன்னும் உயரமாக இருக்கும். சரி, இதெல்லாம் சொல்லியிருக்காரு. அப்போது விஜய் என்ற தனி மனிதருடைய ஆசையை நிறைவேற்றுவது, அதற்காக ஒரு கூட்டம். அந்த கூட்டம் வந்து ரசிகர் மன்றமாக இருந்தது. இப்போ அது விரிவடைந்து வாக்காளர்களும் கொஞ்சம் பேர் ஓட்டு போட்டுருக்குறாங்க. இப்போ அவர் முதலமைச்சர் ஆகிட்டார். இப்போ அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, என்ன முதலமைச்சர் ஆக்குவதற்கு பாடுபட்டவர்களுக்கு நான் ஏதாவது செஞ்சாகணும்னு நினைக்கிறார் அவர். சரியா? அந்த பாடுபட்டவர்களில் வந்து ரசிகர் மன்றம், பாலாபிஷேகம் பண்ணவன், பிளாக் டிக்கெட் விற்றவன், போஸ்டர் ஓட்டினவன், அப்புறம் அந்த பிறந்த நாளுக்கு சோறு போட்டவன் இல்லை தொடங்கி கரூரில் செத்தவன் வரைக்கும் அத்தனை பேரும் வந்து அத்தனை பேருக்கும் விஜய் நன்றி கடன் பட்டிருக்காரு. அந்த நன்றியை அவர் எப்படியாவது தீர்த்தாகணும். எப்படி தீர்க்கிறது? அதுக்கு தான் பவுடர் இழுக்கிறவன், பொம்பளை கையை பிடிச்சி இழுக்கிறவன், இன்னும் பலவிதமான சாதனைகள் புரிந்தவர்களை எம்எல்ஏக்களாகவும் அமைச்சர்களாகவும் அவர் ஆக்கியிருக்காரு. விட்டு போனவங்க எனக்கு என்னாச்சு உனக்கு என்னாச்சுன்னு வடிவேல் சொன்ன மாதிரி அது மாதிரி இருந்தாக்கா அதுக்கு புஷி ஆனந்த் சொல்லியிருக்காரு, உங்களுக்கெல்லாம் உள்ளாட்சியில் வாய்ப்பு உண்டு, தலைவருக்காக 20 வருஷம் பாடுபட்டவங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது இது எல்லாமே தமிழ்நாடு இப்போ வந்து அவருடைய ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. அவர் எல்லாருக்கும் தனக்காக பாடுபட்ட எல்லாருக்கும் எதனா ஒன்று செஞ்சாகணும். அவர் அப்படி ஒன்று செஞ்சிட்ருக்காரு. அவருக்கு அரசியல் ஆலோசகர்கள் யார் அப்படின்னா, சினிமாவில் பிஆர்ஓ வேலை பார்த்த ஜெகதீஷ் பழனிசாமி, அப்புறம் ஜான் ஆரோக்கியசாமி, அப்புறம் கிரானைட் மாஃபியா விஷ்ணு ரெட்டி, அப்புறம் அவருடைய ப்ரொடியூசர் வெங்கட் நாராயணாவை, இதெல்லாம் இப்போ இதிலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஏன்னாக்கா அவருக்கு நம்பிக்கையானவர்கள். இது பூரா ஒரு மன்னராட்சிக்கான இலக்கணங்கள். அதை ஒரிஜினல் மன்னராட்சி ஒழிகனர், இதுதான் ஒரிஜினல் மன்னராட்சி. என்ன அவங்கள வச்சுருக்காரு. இப்போ கரூருக்கு அவர் கொடுக்க விரும்புறதுக்கு காரணமும் இதுதான். இந்த பாடி மேலே ஏறி தான் அவர் வந்து முதல்வராக இருக்கார். அப்போ அதுக்கு எதனா ஒன்று செஞ்சாகணும். அதை ஏன் இப்போ எல்லோரும் திரும்ப திரும்ப என்ன கேட்குறாங்கன்னாக்கா, நேற்று டிபேட்டில் உங்கள் பணத்திலேருந்து கொடுங்க, யாருங்க கேட்டது, விவரம் புரியாமல் அப்படி ஆர்கியூ பண்ணுறாங்க. தமிழ்நாடே அவருடைய ப்ராப்பர்ட்டின்றது தான் அவருடைய கருத்து. ஓகே, இவங்க என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க, அவர் பனையூர் பங்களா இது மட்டும்தான் அவர் ப்ராப்பர்ட்டின்னு புரிஞ்சுட்டு உங்கள் பணத்திலேருந்து கொடுங்க, உங்கள் பணத்திலேருந்து. தமிழ்நாடே அவருடைய ப்ராப்பர்ட்டி, அதனால அவர் அதை எடுத்து விநியோகிக்கிறாரு அப்படின்றதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது.
அதனால் இதை ஒரு கட்சி என்று கருதுவதும் அப்படி பேசுவதும் அபத்தம். இப்போ மனோன்மணி சுந்தரன் அவர்கள் இப்படி பண்ணுறாங்க. வந்தே மாதரம் தமிழ் தாய் வாழ்த்து 3வது முதல்வர் ஏன் பேசவில்லை? பேச மாட்டார். ஏன் பேச மாட்டார்னா அவர் அனாவசியமாக மோடியை முறைச்சிக்க விரும்பலை. இப்போ மேகதாட்டுக்கு வந்து தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க. என்ன, ஒரு ட்ரிபியூனல் அமைக்கணும் அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. காவிரிக்கு ஏற்கனவே தீர்ப்பு இருக்குது. இந்த டேட்டில் உள்ள டிஎம்சி கொடுத்துருக்கணும். இதுக்கு கோர்ட்டுக்கு தான் போனோம். சட்டமன்றத்தில் ட்ரிபியூனல்னு தீர்மானம் நிறைவேற்றிட்டு இப்போ நம்ம டிகே சிவகுமார்ட்டு தனியாக போய் பேசலாம்னு நினைக்கிறாரு. அப்போது இதை பற்றி அவருடைய பார்வையே என்னென்னா, அவர் ஒரு மன்னர். சட்டமன்றம், ரெப்ரசன்டேட்டிவ், அரசியல் சட்டம் அதெல்லாம் லூஸ்தனமாக ஏதோ வளரிட்டு இருக்கிறாங்க இவங்க. அவருக்கு தனி ஒரு ரூட் இருக்குது. அந்த ரூட்டில் அவர் செட்டில் அவர் நாராயணன் தான் வெங்கட்ரமணன். அவர் வெங்கட் கே நாராயணா. டெல்லிக்கு அவர் போட்டிருக்கிறதுக்கும் பல அர்த்தங்கள் இருக்கும். வேறு பல காரியங்கள் அங்கே முடிய வேண்டியிருக்கும். அதுக்காக அவரை வந்து அங்கே போட்டிருக்கிறாரு. அதனால் இது எல்லாமே அவர் ஏதோ விவரம் தெரியல, அவருக்கு அரசியல் இந்த முறைகள் இதெல்லாம் தெரியல, அதிகாரிகள் சொல்லி கொடுக்கணும், ஆலோசனை சொல்லணும். செங்கோட்டையன் போன்றவர்கள் போயிருக்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது. அவர் வந்து அப்படி தான் புரிஞ்சிட்ருக்கார். அதை காவிரி பிரச்சனையில் உன் கருத்து என்ன, முல்லை பெரியார் பிரச்சனையில் உன் கருத்து என்ன, இப்படிலாம் அதெல்லாம் பற்றி உனக்கு என்ன தெரியுமா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஐயா, உலக மகா மேதைகளே, ROV, ரிமோட்லி ஆப்ரேட்டட் வெஹிக்கிள், அதை வச்சு தண்ணிக்குள்ளேயே போய் அணைகளோட உறுதித்தன்மையை ஆராய்ச்சி பார்க்குற வரைக்கும் நான் எல்லாம் தெரிஞ்சு தான் வச்சிருக்கிறேன். ஒருத்தன் சைலண்டாக இருக்கான், அமைதியாக இருக்கான்னா உடனே அவனுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினச்சிடாதீங்க. சும்மா கருத்து சொல்லிக்கிட்டு கம்பு சுற்றிக்கிட்டு இருந்தால் எல்லாமே நடந்துருமா? நசன் பேசி அதை கேட்டு மக்கள் வெறுத்து போயிட்டாங்க. உருப்படியா ஏதாவது யோசிங்கயான்னு மக்கள் நினைக்கிறத யாருக்கு தெரியுதோ தெரியலையோ, எனக்கு அது நல்லாவே தெரியுது. உரிய இடத்துக்கு போய் சம்பந்தப்பட்டவங்களோட பேசி அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்படிதான் அமல்படுத்தி கொண்டிருக்கிறார். இதில் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், இதை நியாயப்படுத்தி பேசுவதற்கு தான் காங்கிரஸ், விசிக, IUML, அப்புறம் கொஞ்சம் CPI CPM இவங்க வந்து இதுக்கு பொழிப்புரை எழுதுறதுக்கு, பழைய இதில் ஒன்று சொல்லுவாங்க, இந்த சுக்குமி லகுதி புள்ளின்னு ஒன்று எழுதுனா அதுக்கு பொழிப்புரை சொல்கிற புலவர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி புலவர்களாக வந்து இவங்க இப்போது இந்த கட்சிக்காரர்கள் அந்த காரியத்தை பார்க்குறாங்க. மனம் நொந்து போய் CPI CPM தோழர்கள் கொதிப்பாக பல பேர் வந்து கீழே சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதான் நடந்துட்டு இருக்கிறது. அதனால இப்போ நம்ம இந்த விவகாரத்தில் முதல்ல இருந்தே நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த எப்படி சதி கோட்பாடு உருவானுச்சு, விஜய் தாவேகா என்னென்னலாம் இதில் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக இந்த சதி கோட்பாடை பண்ணாங்க அப்படின்னு. இப்போ இதில் என்னென்னா, வினோத் இருக்கார்ல, ஜனநாயகன் இயக்குனர், அவர் வந்து இப்போ சமீபத்தில் இந்த பணம் வழியாக வந்த பிறகு நிறைய பேட்டி மானாவரியாக வந்து கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதில் வந்து அவர் இன்டைரக்டாக நக்கீரன் கோபால் மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அதாவது மனசாட்சியே இல்லாமல் வந்து பொய் சொன்னாங்க, அங்கே வந்து சினிமா படம் வந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி. நானும் அப்படி யாருமே அங்கே வந்து இல்லை, இப்படியெல்லாம் பொய்கள் பரவுது அப்படின்னு வந்து அவர் பேசியிருக்கிறாரு. ஏன் இவ்வளோ லேட்டாக பேசுகிறாருன்னு எனக்கு தெரில. மனசாட்சி இதை வந்து நக்கீரன் கோபால் சொல்ல ஆரம்பித்தது அப்போயே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அப்போவே வினோத் மறுப்பு சொல்லியிருக்கலாமே, ஏன் இப்போ சொல்கிறாரு? அதுவும் விஜய் பதவிக்கு வந்த பிறகு எதுக்கு இவ்வளோ லேட்டுன்னு நான் கேட்குறேன். பொய்ன்னா அப்போயே டிஸ்பியூட் பண்ணணும், அப்போவே இல்லை. ஏங்க பொய் சொல்லாதீங்க, வேன் தானே வேணும், வேணா சோதனை போடுங்க, என்ன இருக்குன்னு பாருங்கள். இப்போ நாமும் நக்கீரன் கோபால் சொன்னார், அது அல்டிமேட் ட்ரூத்துலாம் நம்ம எடுத்துக்கல, அதை சீஸ் பண்ணி என்ன விவரம்னு சொல்லிட்டாங்க, முடிஞ்சு போச்சு இல்லை. அது அப்போவே அவர் சொல்லியிருக்கலாமே. இதை சொல்கிறதுக்கு படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி, இவர் முதல்வர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி, அதுக்கப்புறம் இவர் ஏன் சொல்கிறாரு? எப்போ கேள்வியை எழுப்ப வேண்டும்? இந்த சதுரங்க வேட்டையில் எப்படி ஏமாற்றணும், முழு போய் சொல்லக்கூடாது, அரை உண்மை சொல்லணும்னு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காங்க. கொஞ்சம் உண்மை இருக்கணும், அதுக்கு முக்கால்வாசி பொய் இருக்கணும். ஆமாம், அதனால் அவர் திறமைசாலி, அதனால தான் கரெக்டான நேரத்தில் பேசுகிறாருன்னு நினைக்கிறேன். ஓகே தோழர், இது சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கு என்ன ஆக போகுது? மேல்முறையீடு செஞ்சா சுப்ரீம் கோர்ட்டில் எது வேணால் ஆகட்டும். மக்கள் தாங்கள் எப்படி கேவலப்படுத்தப்படுகிறோம்,
இவ்வளவு கேவலமாக நடத்தப்படுகிறோம் என்பதை மக்கள் வந்து உணர வேண்டும். அதாவது ஒரு கட்சி யாரோ ஒருத்தர் ஜெயிக்கிறத பற்றி நான் சொல்லலை, இவ்வளவு சீப்பாக அவங்கள நடத்துவாங்க, அதுவும் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்கல்ல அவங்கள அவ்வளவு மலிவாக நடத்துகிறார். அதை வந்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது தமிழ் சமூகத்தின் சுயமரியாதைக்கு விடப்பட்டிருக்கும் சவால் என்ற முறையில் நாம் இந்த தாவேக ஆட்சியை புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே தோழர், இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு ரொம்ப நன்றி. நன்றி.